எந்த ஒரு போல்ட்ரி ஃபார்மருக்கும் வரக்கூடாத நிலைமை இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராய்லர் ஷெட்ல நோய் தாக்குதல்னால மொத்தம் எவ்வளோ கோழிகள் இறந்து போயிருக்குன்றத பாருங்க. வெளிய இருந்து நம்ம பார்க்குறவங்க எதுனாலும் ஏதாவது மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால இறந்திருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சின்ன டிப் என்னன்னா, பிராய்லர் ஃபார்ம் வச்சிருக்கிறவங்கட்ட கேட்டீங்கன்னா தெரியும். ஓன் ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க கதை வேற. இதுவே கம்பெனில கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா, ரெகுலரா ஒரு சூப்பர்வைசர் உங்க ஃபார்ம்க்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு கோழி இறந்து போச்சுன்னா, அத உங்க ஃபார்ம்லயே வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அதில என்ன பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சு, அதுக்கான மெடிசின்ஸ் குடுப்பாங்க. கோழி இறந்துச்சுன்னா, கோழிய அந்த மாரி குழி எடுத்து புதைச்சுருவாங்க. அது மக்கறதுக்கு தேவையான மருந்துகள் ஊத்துனாங்கன்னா, சீக்கிரமா மக்கிடும். அப்படி இல்லன்னா, அதுக்குன்னு சில பர்னர்ஸ் இருக்கு. அதில போட்டோம் அப்படின்னா, கோழி ஒரு செகண்ட்ல பஸ்பம் ஆயிடும். பிராய்லர் இல்லங்க. நாட்டுக்கோழி வைக்கிற நண்பர்கள் கூட உங்க பக்கத்துல இருக்கிற பிராய்லர் ஷெட்ல ஏதாவது ஒரு அவுட் பிரேக்ன்னு சொல்லுவாங்க. நோயினால இந்த மாரி மொத்தமா ஒரே டைம்ல கோழிகள் இறங்குறது தான் டிசீஸ் அவுட் பிரேக்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அவுட் பிரேக் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, உங்க ஃபார்ம்ல ஒரு டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான பிரிகாஷன்ஸ் என்னன்னு இருக்கோ பார்த்து எடுத்துக்கங்க. முடியுமான அளவுக்கு அந்த பிராய்லர் ஷெட் பக்கம் போறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து காத்துல பரவும். நீங்க அந்த சைடு போனீங்கன்னா, சட்டையில கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா, உங்க ஃபார்ம்க்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிராய்லர் ஃபார்ம் வச்சிருக்கிற நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த கோழி இறந்து கிடந்துச்சுல, இத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசீஸ்னால இந்த கோழிகள் இறந்துச்சு, இதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தேங்க் யூ.